கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நேரத்திலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை குறித்து தியானிக்க, கர்த்தருடைய வார்த்தையை குறித்து உங்களோடு பேச தேவன் கொடுத்த பெரிதான கிருபைகளுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, சத்தியத்தை முதலாவது நாம் முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும். சத்தியத்தை நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது சத்தியம் நம்மை விடுதலையாக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. விசுவாசத்துல உறுதியா இருங்க அப்படின்னு வேதவசனம் சொல்லுகிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் என்று வேதவசனம் நன்றாய் நமக்கு போதித்து உணர்த்துகிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது என்பது கூடாத காரியம் என்று வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. அதனால இந்த விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்பதை முதலாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, அநேக பேர் சபைக்கு போகிறோம், பிள்ளைகளை கர்த்தருடைய வழியிலே நாம் வளர்த்தெடுக்கிறோம். ஆனாலும் பாருங்க, இந்த பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிற காரியத்துல நம்ம கரெக்டா இருக்கமா அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா இந்த பேர்ல என்ன வந்துட போகுது, நான் என் பிள்ளைக்கு வைக்கிற இந்த பேர்ல என்ன ஆயிர போகுது அப்படின்ட்டு நிறைய கிறிஸ்தவர்கள் பேர்களை ஏனோ தானோ என்று வைத்து விடுகிறார்கள். ஏதோ மற்றவர் சொல்லுகிறாங்க அதனால நான் வைத்துட்டேன் அப்படிங்கிறதல்ல. உறவினர்கள் சொல்லி இருக்கிறாங்க அதனால நான் பெயரை இப்படி வைத்திருக்கிறேன் அப்படி என்று அல்ல. தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் வைக்கிறதான பெயர்கள் அதுல அர்த்தம் இருக்கணும், அர்த்த ஆழங்கள் இருக்கணும். அல்லேலூயா. அப்படி இந்த பெயர்கள்ல என்ன காரியம் இருக்கிறது, இந்த பெயர்கள்ல அப்படி என்ன ஒரு பெரிய விஷயம் இருக்கிறது என்பதைத்தான் ஒரு 2 காரியங்களை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன். நாம் தியானிக்கிறதற்காக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய வேதவசனத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 16, 17, 18, 19 இந்த வசனங்கள்ல இருந்து கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற விஷயங்களை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். இந்த நேரத்திலும் கூட ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 16 வாசிக்கிறேன், கவனமா கேளுங்க. நீங்க இந்த நேரத்துல பரிசுத்த வேதாகமத்தை கையில எடுத்துக்கோங்க. நான் வாசிக்கிற வசனத்தை ரொம்ப கவனமா கேளுங்க. பின்பு பெத்தேலை விட்டு பிரயாணம் புறப்பட்டார்கள். எப்பிராத்தாவுக்கு வர இன்னும் கொஞ்ச தூரம் இருக்கும்போது ராகேல் பிள்ளை பெற்றாள். பிரசவத்தில் அவளுக்கு கடும் வேதனை உண்டாயிற்று. பிரசவிக்கும் போது அவளுக்கு கடும் வேதனையா இருக்கையில் மருத்துவச்சி அவளை பார்த்து, பயப்படாதே, இந்த முறையும் புத்திரனை பெறுவாய் என்றாள். மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும் போது அவள் அவனுக்கு பெனோனி என்று பெயரிட்டாள். அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். ராகேல் மரித்து பெத்லகேம் என்னும் எப்பிராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள். அல்லேலூயா. இந்த நேரத்திலும் கூட ஒரு தாய் தகப்பனுக்கு பிள்ளை பெறப்போகிறது. நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா, யாக்கோபு ராகேல் இந்த தம்பதிக்கு ஒரு பிள்ளை பெறப்போகிறது. இந்த பிள்ளை பெறப்போகிற காலகட்டத்துல மருத்துவச்சி சொல்ற அவளை பார்த்து, பயப்படாதே, இந்த முறையும் புத்திரனை பெறுவாய் அப்படின்னு சொல்றார். அவளுக்கு கடும் வேதனையா இருக்கு. கிட்டத்தட்ட அவருடைய சரீரம் ரொம்ப பலவீனமா இருக்குது. ராகேலுடைய சரீரம் மிகவும் பலவீனமான ஒரு சரீரமா இருக்குது. இந்த பலவீனத்தின் நேரத்துல அவள் ஒரு பிள்ளைய வேற பெற்றெடுக்க போகிறா. மிகவும் கடுமையான வேதனையோடு அந்த அம்மா இருக்கிறாங்க. அந்த நேரத்துல மருத்துவச்சி சொல்றாங்க, பயப்படாத, பயப்படாத. மருத்துவச்சி வாயிலிருந்து வந்த வார்த்தை, பயப்படாத, இந்த முறையும் நீ புத்திரனை பெறுவாய் அப்படின்னு. பயப்படாத அப்படின்னு மருத்துவச்சி சொல்றாங்கன்னா, அப்ப இந்த ராகேல் அம்மா பயந்திருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். மருத்துவச்சி வாயில இருந்து பயப்படாத அப்படின்னு சொன்னா இந்த அம்மா பயந்திருக்கு. எதுக்கு பயந்திருக்குன்னா, நம்ம மரணித்து விடுவோமோ, இந்த பிள்ளைய பெற்றெடுத்ததுக்கு அப்புறம் செத்துருவோமோ, நம்ம உயிர் இருக்காதோ, பிரிந்து விடுமோ அப்படிங்கிற பயம் இந்த அம்மா மூஞ்சில தெளிவா தெரியுது. அதனாலதான்
மறுத்து வச்சு சொல்றாங்க, பயப்படாத, இந்த முறை நீ பிள்ளை ஒரு புத்திரனை தவறு அப்ப ஆண் பிள்ளையத்தான் பிறப்போற அப்படின்னு. அப்ப இந்த அம்மா ஆற்றும் பொழுது பயப்படாதன்னு சொல்லுதாங்க, தேற்றும் பொழுது அப்பொழுதாகிலும் இந்த அம்மாவுக்கு ஒரு தைரியம் வந்திருக்கணும், ஒரு விசுவாசம் வந்திருக்கணும். சரி பயப்படாதன்னு சொல்லிட்டாங்க, இனிமே நம்ம பயப்பட வேணாம், ஒரு ஆண் பிள்ளைய பிறப்போகிறோம், அந்த பிள்ளைய வளர்த்தெடுக்கணும், அந்த பிள்ளைய கர்த்தருக்கேற்ற வழியில நடத்தணும், அந்த பிள்ளைய கர்த்தருக்குரிய பிள்ளையா நான் வழி நடத்தணும், கர்த்தருடைய பிள்ளைய அந்த பிள்ளைய வளர்த்தெடுத்து இந்த சமுதாயத்துல பேர் பெற்ற ஒரு பிள்ளையாய் அந்த பிள்ளைய நான் வளர்த்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு, அந்த எண்ணம் இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கூட இல்லை. இந்த அம்மா பயந்துகிட்டே இருக்கு. ராகேல் அம்மா பயப்படுது. பயத்துல இந்த அம்மா பிள்ளைக்கு ஒரு பேர் வைக்குது பாருங்க, பெனோனி அப்படிங்கிற ஒரு பேர் அந்த அம்மா வச்சு. ராகேல் அம்மா இந்த பிள்ளை பிறந்த உடனே வச்ச பேரு பெனோனி. பெனோனி அப்படின்னா என்ன அர்த்தம்னா துக்கத்தின் மகன். பெனோனி அப்படின்னா என்ன அர்த்தம்னா துக்கத்தின் மகன். இந்த அம்மா மறுத்து வச்சு பயப்படாதன்னு சொல்லி இருக்குது. அப்ப இந்த அம்மா பயப்படாம இருந்திருக்கணும். ஆனா அந்த அம்மாவுக்கு பயம் முத்திருச்சு. பயம் அதிகமானதுனால விசுவாசம் இந்த அம்மாவை விட்டு போயிருச்சு. விசுவாசம் போனதுனால பேர் இந்த அம்மா வைக்குது பாருங்க, பெனோனின்னு வச்சாங்க. பெனோனி அப்படின்னா துக்கத்தின் மகன். துக்கத்தின் மகன் அந்த அம்மா என்ன அர்த்தத்துல வச்சுட்டுனா, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போறேன், இந்த பிள்ளை பிறந்தது எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுப்பதற்காக அல்ல, இந்த பிள்ளை பிறந்தது எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுப்பதற்காக அல்ல, ஒரு துக்கத்தை கொடுப்பதற்காகத்தான் இவன் பிறந்திருக்கிறான், என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் வண்ணமாகத்தான் இவன் பிறந்திருக்கிறான். எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். துக்கத்தின் மகன்னா என் ஜீவனை எடுத்துக்கிறதற்காக இந்த பிள்ளை பிறந்திருக்குது. நான் கொஞ்ச நேரத்துல மரணிக்க போகிறேன், ஒரு பெரிய துக்கத்தை என் கணவருக்கு கொடுப்பதற்காக இந்த பிள்ளை பிறந்திருக்கிறான், இவன் துக்கத்தின் மகன் அப்படிங்கிற பேரை இந்த அம்மா வச்சிருச்சு. கடைசியில இந்த அம்மா என்ன நினைத்து வைத்ததோ அந்த பெயருக்கேற்ற வண்ணமாக பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 35:19 பாத்தீங்கன்னா, ராகேல் மரித்து பெத்லேகேம் என்னும் எப்பிராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள். அப்போ என்ன நினைச்சு இந்த அம்மா பேரு வச்சதோ, எதை சிந்திச்சு இந்த அம்மா பேரு வச்சதோ அதுதான் இந்த அம்மாவுக்கு நடக்குது. அப்போ பெனோனினா துக்கத்தின் மகன். ஆனா பாருங்க, இதுல யாக்கோபு ரொம்ப தெளிவா இருந்தாரு பாருங்க. யாக்கோபு என்ன தெளிவா இருந்தாருன்னா, யாக்கோபும் இந்த பிள்ளைக்கு ஒரு பேர் வைக்கிறார். என்ன பேர் வச்சார்னா பென்யமீன் அப்படிங்கிற பேரை வச்சார். பென்யமீன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வலது வாரிசத்தின் மகன். பென்யமீன் அப்படின்னா வலது வாரிசத்தின் மகன். இந்த அம்மா வச்ச பேரு பெனோனி, துக்கத்தின் மகன். இந்த ஐயா வச்ச பேரு பென்யமீன், வலது வாரிசத்தின் மகன். ஆனா பாருங்க, கடைசி நாட்கள்ல தகப்பனுக்கு கைலாகு கொடுக்கிற ஒரு பிள்ளையாய், வலது வாரிசத்தின் பிள்ளையாய் அவன் வந்தான். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இந்த சவுல் ராஜா அப்படின்னு ஒரு ராஜா இஸ்ரவேல்ல முதல் ஒரு ராஜாவை ஏற்படுத்தினார்கள். சாலமோன் தீர்க்கதரிசி, சாமுவேல் தீர்க்கதரிசி ஒரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினார். முதல் ராஜாவே அவர்தான். அவர் எந்த கோத்திரத்தை சார்ந்தவர்னா பென்யமீன் கோத்திரத்தை சார்ந்தவர். அப்போ யாக்கோபு என்ன பேர் வச்சார்னா, என்ன அர்த்தத்தை கொண்ட பேரை வச்சார்னா பென்யமீன், இவன் வலது வாரிசத்தின் மகன், இவன் வலது வாரிசத்தின் மகனாயிருந்து என் கையை பிடித்து கொண்டு என்னை வழிநடத்துகிறவனாய் இருப்பான் அப்படிங்கிற எண்ணத்துல பென்யமீன் வச்சாரு. ஆனா பாருங்க, அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி அந்த கோத்திரத்துல இருந்து ஒரு மனிதனை தேவன் ஏற்படுத்தி இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துகிற ஒரு அரசனாய், இஸ்ரவேல் ஜனங்களை கையை பிடித்து வலது வாரிசத்தின் மகனாய், வலது வாரிசத்தின் பிள்ளையாய் வழி நடத்துகிற ஒரு ராஜாவாய் தேவன் அந்த கோத்திரத்திலிருந்து ஒரு மனிதனை ஏற்படுத்தினார். அப்போ பேர் என்பது சாதாரணது அல்ல. பேர் வைக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயமே அல்ல. பெனோனிங்கிற பேருக்கேற்ற மாதிரி இந்த அம்மா மரித்து வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டால்,
பென்யமீன் என்கின்ற பெயரை வைத்து வலது வாரிசத்தின் மகனாய் இந்த பிள்ளை தகப்பனை வழிநடத்தி கொண்டு போனா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கே ஒரு பெரிய அரசனாய் வந்தான். அது மாத்திரமல்ல, இங்க பாத்தீங்கன்னா சவுல் என்கிற பவுல் அப்படிங்கிற ஒரு மனிதர் இருந்தார் புதிய ஏற்பாட்டுல. அவர் எந்த கோத்திரத்தை சார்ந்தவர் என்றால் அவரும் ஒரு பென்யமின் கோத்திரத்தை சார்ந்தவர். அவர் சொல்லும் பொழுதே சொல்லுகிறார், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், பக்தி வேளாத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்தின் நீதிக்கேற்றபடி குற்றம் சாட்டப்படாதவன், நான் ஒரு பரிசேயன் அப்படின்னு சொல்றார். அப்போ இந்த புதிய ஏற்பாட்டில் இவ்வளவு வெளிப்பாடுகளை எழுதின ஒரு மனிதன் யார் என்றால் அவர் பென்யமின் கோத்திரத்திலிருந்து வந்த சவுல், சவுல் என்ற பவுல். பாருங்க, யாக்கோபு என்றைக்கோ வைத்தார், வலது வாரிசத்தின் மகன் அப்படின்னு வைத்தார். இஸ்ரவேலர்களுக்கு ஒரு ராஜாவாய் ஒருவனை அந்த கோத்திரத்தின் தேவன் ஏற்படுத்தினார். இங்க புதிய ஏற்பாட்டுல பாருங்க, புதிய ஏற்பாட்டுல பெரும் பகுதி புத்தகங்களை எழுதினவர் ஒரு பென்யமின் கோத்திரத்திலிருந்து வெளிப்பட்ட ஒரு பிள்ளை. அப்போ பெயர் என்பது சாதாரண விஷயம் அல்ல. தேவனுடைய பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கும் பொழுது ரொம்ப கவனமா வைங்க. அந்த பெயருக்கான அர்த்தத்தை அறிந்து வைங்க. பெயருக்கான ஆழமான அர்த்தம் என்ன என்பதை கேட்டறிந்து பிள்ளைகளுக்கு தெளிவான பெயர்களை வைங்க. உங்க பிள்ளைங்க அப்படியே வளருவார்கள். அது மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டுல இன்னொரு விஷயம், இதை சொன்னா ரொம்ப அழகா இருக்கும்னு பாக்குறேன். ஆபிரகாம் சாராள் என்று சொல்லப்படுகிற ஒரு காரியத்தை நீங்க நல்லா பார்த்திருப்பீங்க. ஆபிரகாம் சாராள். ஆண்டவர் ஆபிரகாம் என்கின்ற பெயர் இருப்பதற்கு முன்பதாக அவருக்கு இருந்த பேர் ஆபிராம், சாராய். ஆபிராம், சாராய். கர்த்தர் ஒரு நாள் இந்த மனிதனோடு பேசுகிறார். அவர் பெயரை மாற்ற சொல்றார். நீ ஆபிராம் என்று இருக்கிறாய், உன் பெயரை மாற்ற வேண்டும். இனிமேல் நீ ஆபிராம் அல்ல, நீ ஆபிரகாம். ஒரு காவத்தான் போட்டார், ஆபிரகாம். அவருடைய மனைவியை பார்த்து சொல்லுகிறார், நீ இனிமேல் சாராய் அல்ல, சாராள். இங்க இந்த ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்னா ரொம்ப வித்தியாசம் இல்ல, ஒரு சில வார்த்தைகளை சேர்த்து இருக்கிறார். கா போட்டு இருக்கிறாரு, இங்க ஈக்கு பதில் இல்லு போட்டிருக்க, சாராள் அப்படின்னு போட்டிருக்கிறார். ஆனா இந்த பேருக்கான அர்த்தங்கள் எவ்வளவு இருக்கிறது தெரியுமா? இந்த பேருக்கான அர்த்தங்கள் எவ்வளவு இருக்கிறது தெரியுமா? ஆபிராம் அப்படின்னா உயர்ந்த தகப்பன், உலகத்தின் தகப்பன் அப்படின்னு சொல்லலாம். உயர்ந்த தகப்பன், உயர்ந்த தகப்பன். சாராய் அப்படின்னா உலகத்தின் ராணி. இப்போ ஆபிராம் அப்படின்னா உயர்ந்த தகப்பன்னு சொல்லலாம், உலகத்தின் தகப்பன்னு சொல்லலாம். சாராய் அப்படின்னா உலகத்தின் ராணி அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஆண்டவர் என்ன பெயரை வைக்கிறாரு? நீ இனிமேல் ஆபிராம் அல்ல, உன் மனைவி சாராய் அல்ல, நான் பெயரை மாற்றுகிறேன். இனிமேல் நீ ஆபிரகாம் என்று அழைக்கப்படுவாய், உன் மனைவி சாராள் என்று அழைக்கப்படுவாள் அப்படின்னு சொன்னார். ஆனா ஆபிரகாம் அப்படின்னா சாதிகளுக்கு தகப்பன். ஆபிரகாம் அப்படின்னா சாதிகளுக்கு தகப்பன். சாராள் அப்படின்னா சாதிகளுக்கு தாய், சாதிகளுக்கு தாய். இப்ப பாருங்க, இந்த பேர்ல ரெண்டு விஷயத்தை மாத்திரம் ஆண்டவர் மாற்றி விட்டார். அதே மாதிரி சாதிகளுக்கு தகப்பனாய் ஆபிரகாமை தேவன் ஏற்படுத்தினார், சாதிகளுக்கு தாயாய் சாராளை தேவன் ஏற்படுத்தினார். அப்போ பெயர் என்பது சாதாரண விஷயம் அல்ல, அந்த பேர்ல ஒரு விஷயம் இருக்கு. நல்லா பாருங்க, ஆபிரகாம் அந்த அம்மாவை சாராய் 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 அப்படின்னு அழைத்திருப்பார். சாராய், எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. சாராய், எனக்கு பசியா இருக்கிறது, சாப்பாடு கொண்டு வாய். சாராய், அப்படி எனக்கு ஏதாயிலும் கொண்டு வான்னு கேட்கும் பொழுது இந்த அம்மாவும் என் ஆண்டவனே ஆபிராம் ஆபிராம்னு சொன்னாலும் இப்ப இவங்க எதை சொல்றாங்கன்னா அந்த பேருக்கான அர்த்தம் என்னன்னா, உலகத்தின் ராணி, எனக்கு தண்ணீர் கொண்டு வா. உயர்ந்த தகப்பனே, எனக்கு இதை நிறைவேற்றும். இப்படித்தான் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பேரை மாற்றினதுனால இப்ப ஆபிரகாம் சாராள் அப்படின்னு சொன்னதுனால
இப்ப இங்க என்ன நடக்குன்னா, சாதிகளுக்கு தாயே நீ எனக்கு தண்ணீர் கொண்டு வா, சாதிகளுக்கு தாயே நீ எனக்கு சாப்பாடு கொடு. அப்ப இந்த அம்மா சொல்லும் பொழுது, சாதிகளுக்கு தகப்பனே எனக்கு இந்த காரியத்தை நிறைவேற்றி கொடும், சாதிகளுக்கு தகப்பனே இப்பொழுது ஒரு கன்றுக்குட்டியை அடித்து கொண்டு வா, உமக்கு சமைத்து கொடுக்கிறேன். அப்போ இந்த பெயரை சொல்ல சொல்ல, இந்த பெயர்களை எல்லாம் சொல்ல சொல்ல, இந்த அம்மாவுக்கு என்னன்னா மலட்டு கற்பம், செத்த கற்பம், செத்த கற்பம் உயிரடைந்து உயிரடைந்து ஒரு நேரத்துல ஈசாக் அப்படிங்கிற ஒரு பிள்ளை அந்த அம்மா கற்பமா தரிச்சிட்டாங்க. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்க கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது, நீங்க கர்த்தருடைய வார்த்தையை பேசும் பொழுது, உங்களுடைய எல்லைகள்ல எதெல்லாம் தடையா இருக்கிறதோ, உங்களுடைய எல்லைகள்ல எதெல்லாம் அடைக்கப்பட்டு இருக்கிறதோ எல்லாம் திறக்கக்கூடிய ஒரு காலம் வரும். அப்போ விசுவாச வார்த்தையை கொண்ட வார்த்தைகளை நம்ம பேசணும். ஒரு நாளும் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசக்கூடாது. விசுவாசமான வார்த்தைகளை பேசுங்க. நீங்க பேச பேச அந்த வார்த்தை ஒரு நாள் உயிரடைந்து கொண்டே இருக்கும். அந்த வார்த்தை ஒரு நாள் உயிரடைந்து ஒரு பெரிய விருட்சமாய் மாறும். விருட்சமாய் மாறும் பொழுது அதிலே நற்குல கனிகளை பறித்து நீங்கள் புசிக்கக்கூடிய ஒரு காலம் வரும். அதனால ஒவ்வொரு நாளும் நீங்கள் விசுவாச வார்த்தைகளை பேசுங்க. பெயர் வைக்கிறதுல ரொம்ப கவனமா இருங்க. நல்ல பெயர்களை வைங்க. ஆவிக்குரிய அர்த்த ஆழங்கள் கொண்ட பெயர்களை வைங்க. அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். இப்பொழுது இந்த பெயர்களில் உள்ள காரியங்களை எல்லாம் நம்ம தியானிச்சிருக்கிறோம். இன்னும் வருகிற நாட்கள்ல வேறு ஒரு காரியத்தை உங்களோடு தியானிக்க நான் விருப்பப்படுகிறேன். கர்த்தருக்கு சித்தம், கண்டிப்பா ஒரு நாள் இன்னொரு ஆழமான சத்தியத்தை நான் உங்கள் மத்தியிலே உபதேசிப்பேன். கர்த்தர் இந்த வார்த்தையின் பிரகாரமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக ஒரு சின்ன ஜெபத்தை நான் ஏறெடுக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கிறவங்க உங்க எல்லாருக்காகவும் நான் ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுத்து இந்த செய்தியை முடிக்கிறேன். என் இயேசுவே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த பெயர்ல என்ன இருக்குது, இந்த பெயர்ல என்ன ஒரு பெரிய மாற்றம், அப்படியெல்லாம் இந்த பிள்ளை இது நாள் வரைக்கும் நினைத்திருக்கலாம். ஆண்டவரே அப்பா சொல்றோம், அப்பா நீங்க எவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்திருக்கிறீங்க. இந்த பெயர்ல எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது ராஜா. அதையெல்லாம் அந்த பிள்ளைங்க இன்னைக்கு கற்றறிந்திருக்கிறாங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இவருடைய அப்பா சுதந்திரமான எல்லைகள்ல ஆண்டவரே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் திரட்சி உண்டாகட்டும். இவருடைய எல்லைகள்ல ஒரு பெரிய நன்மை உண்டாகட்டும். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க, மேன்மைப்படுத்துங்க. இயேசுவின் இனிய நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே ஆமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமே ஆமே.